ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு சரஸ் குட்டீஸ். என்னடா இவன் இந்த மாதிரி வீடியோலாம் போடுறா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா? ஏன்னா என் சேனலுக்கு வியூஸே போகலை. நானும் ஆரம்பிச்சு ஒரு 3 வருஷம் ஆகுது. இன்னும் மானிட்டைசிங் எதுவுமே ஆகலை. வாட்ச் ஹவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகலை. யாருமே சரியாக பார்க்க மாட்டாங்க, சரியாக சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க. அதனால நான் இனிமேல் வீடியோ மாற்றி போடலான்னு நினைக்கிறேன். எப்படின்னா சாப்பாடு ப்ளஸ் எங்களோட நிலத்தில் டிராக்டர் ஓட்டுறது, டிராக்டருக்கு கிளிப்பு மாட்டுறது, இந்த மாதிரியெல்லாம் நான் போட போகிறேன். இன்றைக்கி என்னென்னா, இன்றைக்கி மத்தியானம் சாப்பாடு ப்ளஸ் நான் அந்த டிராக்டரில் கிளிப்பு மாட்ட கூட்டின்னு போய் என்னை ரொம்ப பிக்காக எழுதிட்டாரு. அதை நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அதில் என்ன மிஸ்டேக் இருக்குது பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோ. இன்னைக்கு ஸ்பெஷல் வாங்க காமிக்கிறேன். இன்னைக்கு ஸ்பெஷல் பிளைன் சாதம், சுட சுட சாதம். அடுத்தது குழம்பு சாம்பார், முள்ளங்கி கேரட் எல்லாமே போட்ட சாம்பார். அடுத்தது பாவக்காய் பொரியல். இது வெறும் மிளகாத்தூள் உப்பு போட்டு எண்ணெயிலே அப்படியே ஃப்ரை பண்ணியிருக்கேன். அடுத்தது ஒரு ஸ்பெஷல் லெமன் ஊறுகாய். அவ்வளோதான் இன்னைக்கு ஸ்பெஷல். வாங்க சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம். இப்போ சாப்பிட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், இந்த டிராக்டரில் இந்த கலப்பையை மாட்டுறதுக்கு எனக்கு கூட்டின்னு வந்திருக்காரு. வேகமாக டிராக்டர் எடுத்துகிட்டு வராரு. நான் பின்னாடியே ஓடி போயிட்டு இந்த டிராக்டரில் மாட்டுவார்னு நினச்சேன். மறுபடியும் அது பக்கத்து டிராக்டருக்கு கொண்டு போயிட்டார். அந்த கலப்பைக்கு கொண்டு போயிட்டார். நான் ரொட்டேட்டர் தான் போடுவாருன்னு நினச்சேன். ஆனால் ரொட்டேட்டர் போடல. அவர் கலப்பைக்கு எடுத்துன்னு போயிட்டார். மறுபடியும் இப்போ நான் அந்த கலப்பையாட்ட போக போகிறேன். அதை மாட்டும் போது என்னை எப்படி திட்டு போகிறாருன்னு மட்டும் பாருங்களேன். சும்மாவே திட்டுறாரு. நம்மளுக்கு கேர்ள்ஸுக்கெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரென்த்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பாய்ஸ்க்கெல்லாம் ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்காக இருப்பாங்க இல்லையா? இப்போ நம்ம கையில் தள்ள முடியாது. காலில் தள்ளினா காலில் எதுக்கு தள்ளுற அப்படி சொல்லிட்டு என்னை திட்டுறாரு. கையில் என்னால் தள்ளவே முடியல ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்களேன், என்னால் முடியறது தான் நான் செய்ய முடியும். என்னால் முடியாது நான் எப்படி செய்ய முடியும்? என்ன பண்ணலாம்?
காதுல வாங்கி ரொட்டேட்ல போட்டு என்னால் அந்த கிளிப்பை ஓப்பன் பண்ணவே முடியல. அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. என்னால் முடிகிற மாதிரி தான் நான் செய்ய முடியும். இவர் வந்து என்னை ஃபோர்ஸ் பண்ணுறாரு, என்னால் முடியாததை கூட செய்ய சொல்லி. இப்போ போல்டெல்லாம் போட்டாச்சு. இப்போ டாக்டரும் வந்து அவருக்கு வந்து கலப்பையை மாற்றி கொடுத்தாச்சு. இப்போ அவர் வந்து டாக்டரை ஸ்டார்ட் பண்ணுறாரு ஓட்டுறதுக்கு. எடுத்துகிட்டு போய் அந்த கோவிலில் எங்கேயோ ஓட்டுறதுக்கு கூப்பிட்ருக்காங்க, அங்கே போய் ஓட்டுவார். இப்போ நம்ம போய் கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸாக ஃப்ரீயாக உட்காரணும். டாட்டா வேறு காமிக்கிறார் கோவத்தில். என்னங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படியெல்லாம் வேலை செய்வீங்க அதெல்லாம் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். டாடா பை, see you.